70 வயதை கடந்த போதிலும் பல மொழிகளில் சத்யராஜ் இன்னும் முன்னணி நடிகராகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார். கோவையைச் சேர்ந்த சத்யராஜ் 1979ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் கவர்னராக இருந்த சுப்பிரமணியம் என்பவரின் மகள் மகேஸ்வரியை பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்திருந்தார். பிறவியிலேயே ஜமீன்தார் குடும்பத்தை பூர்வீகமாக கொண்ட சத்யராஜின் அந்த திருமணத்தில் பல விஐபிகள் கலந்து கொண்டார்கள். அந்த திருமணத்தில் எத்தனையோ பேர் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுத்திருந்தாலும் ஒருவர் கொடுத்த பரிசு மட்டும் காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது. அதற்கு காரணம், சிறு வயதில் சத்யராஜ் வளர்ந்த போது அவரை உடனிருந்து கவனித்துக் கொண்டிருந்தவர் சத்யராஜ் வீட்டில் வேலை பார்த்த கருப்பையா எனும் நபர். சத்யராஜ் திருமணத்தின் போது 20 வருடங்களாக சத்யராஜ் வீட்டில் வேலை செய்து வாங்கிய சம்பளத்தை ஒரு பையில் போட்டு சத்யராஜின் திருமணத்திற்கு மொய்யாக எழுதி வைத்திருக்கிறார் கருப்பையா எனும் அந்த வேலைக்காரர். அதை கேள்விப்பட்ட சத்யராஜ் வீட்டில் இருந்த அனைவருமே பூரித்து போனார்களாம். எத்தனையோ பேர் பரிசு கொடுத்திருந்தாலும் கருப்பையா கொடுத்த அந்த பரிசு மட்டும் காலம் கடந்து இன்றும் நினைவிருக்கிறது என்று சத்யராஜின் மிக நெருங்கிய உறவினரான நடிகர் சிவகுமார் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார்.